ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948. இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 6th April 1948 அப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி, அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு தான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார், பிரைவேட் கம் பப்ளிக் செக்டார், கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டார் அண்ட் பிரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த பாலிசி மூலயமா வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் மோனோபாலிட்டிஸ், அதாவது ரயில் ரோட்ஸு அதே மாதிரி ஒரு சில எக்ஸிக்யூட் அந்த மினரல்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுற கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்ட்டு இருக்கும், கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக வந்து ஃபாரின் கேபிட்டல் வந்து முக்கியம், அதாவது நம்ம ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முக்கியம். பட் ஆனால் அதோட வந்து கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.